பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகவியல் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய அழைப்பை எடுத்து நீங்கள் சிரத்தையோடு காத்திருந்து என்னுடைய பேட்டி எடுத்ததுக்கு உங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வரக்கூடிய மே 5 வணிக தினத்தை முன்னிட்டு நலிவடைந்த வியாபாரிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய ஒரு விழாவினை அமைச்சர் பெருமக்கள் முன்னிலையிலும், இரண்டாவது மாநில தலைவர் எம்எச் பேராசிரியர் ஜவஹர்லால் அண்ணன் அவர்கள் முன்னிலையிலும், மாநில செயலாளர் அப்துல் சமத் அண்ணன் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் வணிக அணி மாநில செயலர் எம்எஸ் கௌஸ் அண்ணன் அவர்களும், முஸ்தாக் பாய் மற்றும் மாவட்ட 4 மாவட்டங்களை மட்டும் ஆரம்பத்தில் ஒருங்கிணைச்சு திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் இந்த 4 மாவட்டத்தில் உள்ள வியாபாரிகளை மட்டும் ஒருங்கிணைப்பு செய்து ஒரு பெருந்திரளான வியாபாரிகளை ஒருங்கிணைப்பு செய்து நலிவடைந்த வியாபாரிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை மே 5ஆம் தேதி மாலை 5 மணிக்கு புதிய பஸ் நிலையம் அருகில் நடத்துறதுக்காக திட்டமிட்டிருக்கோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான ஒரு வக்ஃபு திருத்த சட்டமாக இருக்கட்டும், உடை சம்பந்தப்பட்டமான சட்டமாக இருக்கட்டும். இப்போ கர்நாடகத்தில் ஹிஜாப் அணியத்துக்கு தடை விதித்தாங்க. ஆனால் இரவு நேரில் அங்கே காங்கிரஸ் ஆட்சி ஹிஜாப் அணியக்கூடிய நிலை மாறிச்சு. அதே போல் மாட்டுக்கறி உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணவுக்கு தடை விதித்தாங்க. இன்று பல்வேறு இடையூறுகளை சிறுபான்மை மக்களுக்கு இடையூறுகளை கொடுத்துட்டே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து மிக விரைவில் தலைமையில் ஒரு ஆலோசனை செய்து ஒரு போராட்டத்தை முன்னெடுப்புன்றதை தெரிவிச்சுக்கிறோம். அதே பற்றியில் தமிழகத்தில் மிக வீரமுள்ள ஒரு ஆண்மகனாக திகழக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். இஸ்லாமிய சமூகம் மனதாக வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க உச்சநீதிமன்றத்திலையும் அந்த வழக்கு தொடர்ந்து வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக வழக்கு தொடருவோன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்குது. நாங்கள் வரவேற்கிறோம். என்றுமே சமூக ஒற்றுமையில் பார்த்திங்கன்னா தமிழகத்தை அமைதி பூங்காவாக சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் உள்ள ஒரு சமூக ஒற்றுமையாக தமிழக நாடு திகழ்வதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அவர்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு சிறுபான்மை மக்கள் வாக்களித்ததை பெருமையாக கருதுகிறோம். என்ன காரணம், வட மாநிலங்கள் போல் இல்லாமல் அமைதியற்ற சூழ்நிலை இங்கே இல்லை. இன்றைக்கி அமைதியான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த வக்ஃபு போர்டு திருத்த சட்டத்துக்கு எதிராக வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்து கடமைப்பட்டிருக்கோம். பாசிச சக்திகள் பிரிவினை மூலமாக அரசியல் செய்யலாம், அரசியல் ஆதாயம் அடையலாம், வாக்குகளை பெற்றெடுக்கலாம். இந்த வக்ஃபு போர்டு சொத்துக்களை எப்படி ரயில்வே துறையை கபலீகரம் செய்தார்களோ, எப்படி எல்ஐசியுடைய பங்குகளை கபலீகரம் செய்தார்களோ, எப்படி ரயில்வே துறையில் ரயில்வே தனியாருக்கு தாரை வார்த்து கபலீகரம் செய்தார்களோ, அதே போல் விமான நிலையங்களை தனியாருக்கு தாரை வார்த்து கபலீகரம் செய்தார்களோ, அதே நிலையில் அதே தொடரும் என்ற ஒரு நிலையில் இவர்கள் வக்ஃபு சொத்தில் கை வச்சிருக்காங்க. வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய சட்ட போராட்டங்களும் தொடரும். தனி மனித மக்களை நாங்கள் ஒருங்கிணைப்பு பண்ணி போராட்டங்களை நடத்துறதுக்கு தலைமையோட அனுமதியோட முதல்ல என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களுக்கு எதிராக தொடர் போராட்டங்களை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் முன்னெடுத்தாங்க. அந்த மாதிரி ஷாகின்பாத் போன்ற போராட்டங்கள் தொடர் போராட்டங்களை நடத்துறதுக்கு நாங்கள் மேலும் மேலும் தீவிரப்படுத்துறதுக்கான போராட்டங்களை தீவிரப்படுத்துறதுக்கான ஆலோசனை மேற்கொள்ளும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமியர்கள் ஷியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம் என்று பிரிவினைகளை இவர்கள் தான் உண்டு பண்ண பார்க்க அதுக்கான ஒரு மாயை தோட்டத்தை உருவாக்குறாங்க. இஸ்லாமியர்கள் நாங்கள் மொழியால் உருது பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்கன்னு சொல்லிட்டு மொழியால் பிரிந்திருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் தான். இந்துக்களும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாக தான் நாங்கள் கருதுகிறோம். எங்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சார்கள் தான் இந்தியர் என்ற ஒருமைப்பாட்டோடு தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். இவர்கள் பிரிவினை உருவாக்கி ஷியா முஸ்லீம்களுக்கும் சன்னி முஸ்லீம்களுக்கும் ஏனைய பிற மக்களுக்கும் ஒரு பிரிவினையான ஒரு தோற்றத்தை உருவாக்கி அரசியல் செய்கின்ற அந்த உள்நோக்கத்தோடு செயல்படுதான் நாங்கள் கருதுகிறோம். அவர்களுக்கான உரிமைகள் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இவங்க தவறான தகவல் தான் பாராளுமன்றத்தில் பரப்பிட்டு இருக்காங்க.
சார், இப்போ இந்து அறநிலைத்துறையில் புகார்கள் இருக்குது. இப்போ இந்து அறநிலையத்துறை புகார்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 இஸ்லாமியர்களை வந்து நீங்கள் வந்து இணைக்க முடியாது. புகார்கள் இல்லாத ஒரு வாரியம் இருக்க முடியாது. மின்சார வாரியத்தில் புகார் இருக்குதுன்னு சொல்லிட்டு மின்சார வாரியத்தை நம்ம போய் தனியாருக்கு கொடுத்துட முடியாது இல்லைங்களா? இந்து அறநிலைத்துறையில் வந்து ஒரு புகார் இருக்க தான் செய்யும். வக்ஃப் போர்டில் புகார்கள் இருக்கும், அதை தீர்க்கிறதுக்கான குழு இருக்குது. அந்த புகாரில் தீர்க்கிறதுக்கான குழு இருக்குது, அமைப்பு இருக்குது. அந்த புகாரில் ஆயிரக்கணக்கான புகார்கள் இதுவரைலாம் தீர்த்து வச்சுட்ருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து ஏற்கனவே அந்த வாஜ்பாய் தலைமையில் அந்த ஆட்சியிலேருந்து ஏகப்பட்ட புகார்கள் வந்து வந்திருக்கு. அந்த புகாரில் வந்து முறையாக தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு. அதிமுக சட்டத்துக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க, பிஜேபி கூட கூட்டணி பேசுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பாமக இந்த வாக்கெடுப்பு வந்து புறக்கணிப்பு வெளியே பண்ணியிருக்காங்க. அவர்களை வந்து நாங்கள் சந்தர்ப்பவாத அரசியல்வாதியை தான் பார்க்குறோங்க. அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தின் மீது பாச நேசத்தோடு இருக்கக்கூடிய அரசியல்வாதியை நாங்கள் பார்க்கறதில்ல, சந்தர்ப்பவாத அரசியல்வாதியாக நாங்கள் பார்க்குறோம். தமிழகத்தில் இருக்க சொத்துக்களை வந்து முதலமைச்சர் நேரடியாக ஒரு அரசு துறையை நியமனம் பண்ணி அது மூலியமாக ஒரு கண்காணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் இருக்காங்க. ஏன்னா இப்போ அறநிலைத்துறை வந்து இந்துக்கள் டைரெக்டாக கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை வக்ஃப் சொத்துக்களை வந்து அரசு ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அரசுடைய கண்காணிப்பின் கீழ் தான் வந்து வக்ஃப் போர்டு இன்றைக்கி இயங்கிட்டு இருக்குங்க. அதில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து வக்ஃப் போர்டு சேர்மன் இருக்காங்க, உறுப்பினர்கள் இருக்காங்க, அதுக்குண்டான இன்ஸ்பெக்டர் முதல் கொண்டு இருக்காங்க. அதை ஆய்வு செய்யக்கூடியவர்கள், வாடகை வருமானம் வாங்கக்கூடியவர்கள், இது அனைத்துமே வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு முறையில் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இதை கண்காணிக்கிறாங்க. கண்காணித்து அவங்களுடைய கண்காணிப்பு தான் செயல்பட்டுருக்கு. இவங்களுடைய திருத்த சட்டங்கள் வந்து இது கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தும். வக்ஃப் சொத்துன்றது வந்து இஸ்லாமியர்கள் வந்து சமுதாய மக்களுக்கு இலவசமாக கொடுத்த ஒரு சொத்துக்கள். இப்போ திருநெல்வேலியில் 18 ஏக்கர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இங்கே திண்டிவனத்தில் எடுத்திங்கன்னா 20 ஏக்கர் பைபாஸில் இருக்குது. இந்த மாதிரியான சொத்துக்களை வந்து கலெக்டருக்கோ தனிப்பட்ட நபர்களுக்கோ வந்து அந்த உரிமையை கொடுக்கும்போது அது என்ன ஆகுனா காலப்போக்கில் வந்து அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த சொத்துக்களை யாருக்கு வேணால் விற்கலாம் வாங்கலான்ற ஒரு நிலைக்கு போயிடும்.